பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு தரம் பிரியுங்கள், நல்லது கெட்டது என்று. ஆதார வசனம் எரேமியா 15:19. நீ தீழ்ப்பானதென்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சேர்ந்து ஜெபம் செய்வோம். தகப்பனே, நல்லது கெட்டது பிரித்து காட்டியிருக்கிறேன். நல்லதை மட்டும் எடுத்து சரியானதை எடுத்து பேசவும் செயல்படும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையானவர். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். நாம் சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். செயல்படாத அவயவம் ஏதும் இல்லை. நாம் யாவரும் அவரவர்களுக்கு தேவன் பகிர்ந்து அளித்த கிருபையின் வரத்தின்படியே செயல்படுகிறோம். செயல்பட்டால் போதும். கர்த்தர் நிர்ணயித்த அளவுக்கு மீறி நாம் ஆர்வ கோளாறில் செயல்பட வேண்டியதில்லை. 2 தாளந்தை பெற்றவன் 4 ஆக்கினேன் என்று கணக்கு கொடுத்தபோது கர்த்தர் சந்தோஷப்பட்டார். நீ ஏன் 10 ஆக்கவில்லை என்று கேட்கவில்லை. செயல்படாமல் கீழ்ப்படியாமல் தந்த தாளந்தை திருப்பி கொடுத்தான் அல்லவா, அவனை பனிஷ்மெண்ட்டுக்கு நேராக நடத்தினார். இன்று சபை மக்கள் இன்னும் நாம் ஏதாவது செய்து கர்த்தரை பிரியப்படுத்தலாமா? குறைவாக செய்கிறோமோ? நம் ஆராதனை, துதி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செலுத்துதல் குறைவாக இருக்கிறதோ? அதனால தான் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லையோ? அவர்களைப் போல இவர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும் என்ற கம்பேரிஷன் வேண்டாம். திருப்தி இல்லாத நிலையை உணர்கிறீர்கள். இதை வீக்னஸாக பேசுகிறார்கள். மக்களே, முழு மனதோடு தகப்பனே என்று கூப்பிட்டுவிட்டு பின் பேச முடியாமல் கண்ணீரை காணிக்கையாக கொண்டிருக்கும் பெண்மணிகள் ஏராளம். இப்படியும் இருக்க வேண்டும் என்று நியதி இல்லை. உங்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள், கூப்பிடுங்கள், அன்பு செலுத்துங்கள், ஆராதியுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்றுதான் வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. ஆராதித்து கொண்டிருக்கும் போதே சிந்தையிலே கதவை பூட்டினோமா, மதியம் என்ன சமையல் செய்வது, ஈவினிங் போகலாம் என்றாரு, நிஜமாகவே அழைத்து கொண்டு போவாரா? இப்படிப்பட்ட சிந்தையோடு ஆராதிக்க வேண்டாம். கர்த்தரோடு உள்ள உறவில் ஒரு குழந்தை தன் பெற்றோரிடம் ஓடி வருவதைப் போல வாருங்கள். யதார்த்தமாக இருங்கள். எல்லாவற்றையும் சொல்லுங்கள், கேளுங்கள், அன்பு செலுத்துங்கள். அவரது உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிய அற்புத சுதந்திரம் உங்கள் எல்லையில் உண்டு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்வுடைய கீ. நீங்கள் எதற்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஒருவருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். சங்கீதம் 20:8. அதுதான் ரட்சிப்பு. பின் உயர்தலங்களிலே உங்களது கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கி நடக்க ஓட வைக்க விரும்புகிறார். இதுதான் அவரோடு இசைந்து நடக்கும் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. இந்த சத்திய வாக்கு ஆதி முதற்கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எடுத்த எடுப்பிலே டபார் என்று நிறைவாகுவதோ உயர்வாக யாருக்கும் வருவதில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ ராஜ்யத்தில் இல்லை. உலக ராஜ்யத்தில் உண்டு. எவ்வளவு வேகமாக வந்ததோ அவ்வளவு வேகமாக செட்டைகளை அடித்து கொண்டு அது போய்விடும். இன்றைய செய்தி, என் பக்தி யுக்தி பத்தலையோ என்று நினைவு தூரமாகட்டும். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல், ஐயோ, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேனே என்றவன் உடனே சொல்கிறான், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்கிறான். எப்படி கண்டான்? அந்த கண்ணை அங்கிருந்து திருப்பி ஆண்டவரை பார்க்கிறான். ஆம், கண்டான். அப்படி நீங்கள் எத்தகைய மக்களின் நடுவில் குடியிருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும், உள்ளத்தாலும் உணர்வாலும் சிந்தனையாலும் பேச்சாலும் செயலாலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை வாழ முடியும், வாழலாம். இப்படி உங்களை உருவாக்கி இயேசுவை போல ஆத்துமாவை உருமாற்றம் செய்யவே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவருடைய ஊழியமே அதுதான். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பாபிலோனுக்கு பலரை சிறையாக போகச் சொன்னார். யாருக்காவது சிறை வாழ்வு பிடிக்குங்களா? பிடிக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால், ஏன், எப்போது, எப்போ திரும்பி வருவோம், எப்படி, எங்கள் தோட்டம் துறவு என்ன ஆகிறது, வீடு என்ன ஆகிறது என்ற கேள்வி கேட்பாடே இல்லாமல் சில கூட்டம் சென்றது. அந்த சிலரில் தானியேலும் நண்பர்கள் இருந்தார்கள். பிரித்தெடுக்கப்பட்டவான். ஆம், தானியேல் பிரித்தெடுத்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அதுதாங்க பிரித்தெடுத்தல். கர்த்தர் சொல்வது தான் சரியானது. நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். அவன் சென்றான். பகைவன் நாட்டில் உயர்த்தப்பட்டான். படித்து பாருங்கள். நமக்கு பிடித்ததை சாப்பிடுவது, பேசுவது, செயல்படுவது, உடுத்துவது, உறவுகள் கொண்டாடுவது அல்லங்க. இது நமக்கு ஈஸி. வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை அசைன் பண்ணி கொள்ள வேண்டும். இதுதான் தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தல். இந்த ட்ரெஸ்ஸு கண்ணியத்திற்குரியதா? யோசித்து பாருங்கள். இந்த செயல் அவர்களை நோகடிக்குமா? நம்ம பேச்சு அவர்களை கஷ்டப்படுத்துமா? யோசித்து பாருங்கள்.
உலகத்தை பார்த்து வாழாமல் வேதத்தையும் ஆவியான சொல்வதையும் கவனித்து வாழ்தல், பேசுதல், பொறுத்து கொள்ளுதல். நாத்தனார், ஹஸ்பண்ட், வீட்டுக்காரர்கள் பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களை கண்ணியமாக வரவேற்பது. ஏன்? கணவன் பொக்குன்னு போயிடுவார். கர்த்தருக்கு இது பிடிக்காத ஒன்று. பிரித்தெடுத்து உபசரியுங்கள், மனதார கொடுங்கள். ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருந்து நாளடைவில் அது பிடித்ததாக ஆகிவிடும். முழு மனதோடு செய்யுங்கள். இப்படி காலையிலிருந்து இரவு வரை எல்லாவற்றிலும் ஒரு பிரிவினையை போட்டு எடுத்து இதில் கர்த்தர் பிரியப்படுவார் என்பதுதான் வெளியேறப்பெற்றது. இதையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து வருகிறார். மிக 6:8 பிரித்து எடுத்து பேசுங்கள், செய்யுங்கள். கர்த்தருடைய வாய் போல இருப்பீர்கள். ஆம், நீங்கள் சொன்ன நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் அது ஜெயம் உண்டாகும். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லும் வார்த்தை வேத வாக்குகள், உங்கள் சொந்த வார்த்தை அல்ல. அந்த வாக்கு அப்படி அந்த சூழ்நிலை அவர்களுக்கு வந்து வாய்க்கும். சாட்சி சொல்லுவார்கள். கண்ணுக்கு தெரியாத தேவ தூதர்கள் உங்களுக்கு கைகட்டி சேவகம் செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். ஞானத்தால் செயல்படுவீர்கள். குறைந்த நேரத்தில் அதிகமான வேலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இதெல்லாம் யாருக்கு? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்பவர்களுக்கு. ஆம், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், அதுதாங்க ரட்சிப்பு, வேறு என்னமோ அல்ல. பிரித்தெடுக்கப்பட்டவள் என்றால் நான் தேவனுடைய பிள்ளை என்றால், தேவ ராஜ்யத்துக்குரியவன் என்றால் அதற்குண்டானதான் நம்ம செய்ய வேண்டும். உலக ராஜ்யத்திற்கும் தேவ ராஜ்யத்துக்கு ரெண்டுக்கும் நாம் சேவகம் செய்ய முடியாது. நான் ஓப்பன் ஹார்ட்டுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன், நினச்சதெல்லாம் சொல்லுவேன், செய்வேன் என்பது தவறு. நீங்களே செக் போஸ்ட் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாவிற்கு நீங்களே காவலை வையுங்கள். செக் பண்ணி பேசுங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருக்கக்கூடாது. உங்களது சொல்லை கர்த்தர் நிறைவேற்றி கனப்படுத்துவார். ஏசாயா 44:26 உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சாட்சியாக வைப்பார். எப்பொழுது? நீங்கள் பிரித்தெடுத்து இது நல்லது, இது சரியானது, இது ஆவிக்குரிய, இது ஆண்டவர் சொல்கிறார் என்று செய்யும் பொழுது உங்களை சாட்சியாக வைப்பார். ஏசாயா சொன்னது போல எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கே உங்களை அற்புதங்களாக, அடையாளங்களாக வைப்பார். ஏசாயா 8:18 ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து உமக்கு என்று சொந்த சொத்தாக வைத்துள்ளேன். நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனம். இந்த நினைவு எங்களுக்கு எந்நேரம் இருக்க வேண்டும். இதை உணர்ந்து ஆவியான துணை கொண்டு நல்லதை, சரியானதை, நீங்கள் பிரியப்படுவதை பிரித்து எடுத்து வாழ்வோம், பேசுவோம், செயல்படுவோம். உங்களை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே அறிக்கை செய்கிறோம். அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு நிதானமாக யோசித்து பேசுங்கள், செயல்படுங்கள். ஹல்லேலூயா.